ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரயில்வே ட்ராக் முன்னாடி நிற்கிறோங்க. இந்த ட்ரெயினை பார்க்கும்போது இது தண்டவாளத்தில் கரெக்டாக அது ஃபிக்ஸ்ட் ஆகி நிற்குதுங்க. ஆனால் இந்த ரயில் வண்டி வந்து ஒரு பெட்டியை தொடர்ந்து இன்னொரு பெட்டி ஜாயிண்ட் ஆகி தாங்க போகுது. பாருங்களேன், ஒன்றை தொடர்ந்து ஒன்று போகும் பொழுது இதில் ஒரு அடி ஒரு சக்கரம் அதை தண்டவாளத்தை விட்டு பிசகினாலும் மற்ற எல்லா பெட்டியும் அஃபெக்ட் ஆகுங்க. எல்லாமே சரிந்து விழும். எத்தனையோ ரயில் ஆக்சிடென்ட் அப்படிதாங்க நடக்குது. பாருங்களேன், ஒரு பெட்டியை சார்ந்து இன்னொரு பெட்டி சரியாய் போனாதான் அதோட டெஸ்டினி அது ரீச் ஆக முடியுங்க. இப்போ கூட பாருங்க, அந்த ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க. இப்படிதான் நம்ம வாழ்க்கை பயணத்துல கூட இயேசுவை சார்ந்து நம்ம மூவ் ஆகும் போது, அவரை தொடர்ந்து போகும் பொழுது நம்ம எந்த இடத்துல இடறி விழுவதே இல்லைங்க. ஆனா நாம சுயமா சில காரியங்களை செய்யும் போது இடறுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. எப்படி இந்த பெட்டி ஒரு பெட்டியை தொடர்ந்து அது சரியாய் அந்த தண்டவாளத்துல போகுதோ, அதே போலதாங்க தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் நமக்காக மரணத்திற்கு பின் ஒரு வாழ்க்கையை மோட்சத்தில் வைத்திருக்கிறாரு. அந்த டெஸ்டினியை நம்ம அடையணும்னா இயேசுவை பற்றி கொண்டு அவரை தொடர்ந்து பிடித்து கொண்டு அவர் பின்னே செல்லும் பொழுது நாமும் அந்த டெஸ்டினியை அடைய முடியுங்க. God bless you. புறப்பட போகுது வண்டி, இப்ப புறப்பட போகுது வண்டி, புறப்பட போகுது வண்டி, இப்ப புறப்பட போகுது வண்டி. வண்டி ஓட்டுனர் ஆவியானவர், வண்டி நடத்துனர் இயேசுவானவர். புறப்பட போகுது வண்டி, இப்ப புறப்பட போகுது வண்டி. எக்காலம் என்னும் விசில் அடித்தால் நிற்காமல் போயிடும் வண்டி. எக்காலம் என்னும் விசில் அடித்தால் நிற்காமல் போயிடும் வண்டி. ஏற ஆயத்தம் இல்லை என்றால் நம்மை ஏமாற்றி போயிடும் வண்டி. ஏற ஆயத்தம் இல்லை என்றால் நம்மை ஏமாற்றி போயிடும் வண்டி.